ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரிசல்ட்ஸ் வெளியாயிருச்சு. இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல செலக்ட் ஆன எல்லா ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் போயிருங்க. அதாவது அடுத்து எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கும், ரொம்ப வேகமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இதில் செலக்ட் ஆகாத ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, ஆசிரியர்கள்னால் மாணவர்கள் தான் நான் ஆசிரியர்கள்னு சொல்கிறேன். ஸோ பரவாயில்ல, நமக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்ததுக்கு அதாவது வர்ற ஜூலையில் ஒரு டெட் இருக்குது, அடுத்து ஒரு டெட் இருக்குது. ஸோ 2 டெட் இருக்குது. கண்டிப்பாக செலக்ட் ஆகுவீங்க. அதே மாதிரி இப்போ படிக்கிறப்பயே இப்போ இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த எலிஜிபிளுக்கு படிக்கிறப்பயே என்ன பண்ணுங்க அப்படின்னா மெயின்ஸுக்கும் சேர்த்து படிச்சிருங்க. சரியா? சரி, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ரைட். இப்போ இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். முதல்ல பாஸ் ஆனவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும். எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும்? டிஆர்பி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு நம்பர் ப்ளஸ் நம்பர் வந்திருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே பேப்பர் 1 இருக்கட்டும் பேப்பர் 2 இருக்கட்டும், அப்ளை பண்ணுறப்பே நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த நம்பரை வச்சுக்கணும். சரியா? வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க பாருங்கள். சர்டிஃபிகேட் நம்ம டெட் செலக்ட் ஆன அதாவது பாஸ் ஆன ஆசிரியர்கள் தகுதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தகுதி சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் நம்ம இந்த இருப்பாங்க trb.in government.in இதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? எப்போலேருந்து 2/2/2026 பிற்பகல் முதல். சரியா? ஸோ 2/2/2026 நீங்கள் ஒரு ஈவினிங் போல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா 3ஆம் தேதி கூட நீங்கள் பாருங்கள். ஆனால் 2ஆம் தேதி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு டிஆர்பியில் போய்ட்டு அப்ளை டாட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ளை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது இருக்கும். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் காமிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சரியா, அதுக்கப்புறம் அப்படின்னா அதாவது இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் பாஸ் ஆகிருக்கீங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் கிளியர் ஆனது எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான். இதை வச்சு உங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேப்பர் 1 இருக்குது அப்படின்னா பேப்பர் 1 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியா, பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஜிடி அடுத்த கட்ட தேர்வு. சரியா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கான பணி நியமனத்துக்கான தேர்வு. இதுவே பேப்பர் 2 நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லை அப்படின்னா சோசியல் சயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜிடிஆர்பி சரியா, பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அடுத்து இது பண்ணணும். இது எலிஜிபிள் தானே? இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. சரியா? அடுத்து தான் மெயின் ஸ்டெப்பே இருக்குது. அதுதான் இந்த எஸ்ஜிடி, இன்னொன்று யூஜிடிஆர்பி. இந்த வருஷம் இந்த எஸ்ஜிடி இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த வருஷம் எஸ்ஜிடி கால்ஃபர் இல்லை. பட் ஆனால் டிஆர்பி தரப்புலேருந்து திடீர்னு கூட விடலாம். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நகர்வான இந்த எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரொம்ப வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போ வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செலக்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா போன டைம்லாம் சத்தமே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேக்கன்சி போட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஆசிரியர்கள்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. சரியா? அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ்ஜிடி வருது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா கண்மூடித்தனமாக இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? அடுத்து இன்னொன்று யூஜிடிஆர்பி கால்ஃபர் இருக்குது. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கால்ஃபர் இருக்குது. யூஜிடிஆர்பி எந்த மாதம்? ஜூலை மாதம் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. சரியா? அப்போ யூஜிடிஆர்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மாதம் தான் டைம் இருக்குது. 5 to 6 மாதம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் படிக்கணும். இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எலிஜிபிள் மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு சில பேருக்கு வராதவங்களுக்கும் இதில் கிளியர் ஆகிருப்பாங்க. ஆனால் அந்த யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வெறித்தனமாக படிக்கணும். யூஜிடிஆர்பி கிளியர் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மேஜர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட மேஜர் நான் டிகிரி ப்ளஸ் பிஎட் படிக்கிறப்ப டிகிரி நான் இங்கிலீஷ் மேஜர் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். சரியா? இந்த மெயின்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ்னால் இந்த நியமன தேர்வுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் அந்த சிலபஸ் வச்சு நியமன தேர்வுக்கான சிலபஸ் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். சரியா? அதில் சிலபஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சோர்ஸ் கலெக்ட் பண்ணி படிக்கணும்.
தமிழாக இருக்கீங்க அப்படின்னா தமிழுக்குரிய சிலபஸ் மட்டும்தான் வந்து படிக்கணும். இதில் வந்து வேறு எந்த சிலபஸுமே வந்து வராது. நீங்கள் பேப்பர் 2ல் வந்து எழுதுகிற மாதிரிலாம் இங்கே வந்து கிடையாது. தமிழ் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். உங்கள் மேஜர் என்னவோ அது மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி வந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹிஸ்ட்ரி மட்டும்தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரியில் சப்டாபிக் நிறையா யூனிட்டாக வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்குரிய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஒன்ஸ் பேப்பர் 2 பேப்பர் 1 கிளியராக அடுத்ததுக்கு வந்து என்ன பண்ணணும், இப்போலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? அதே மாதிரி சும்மா ஏன்னா இதில் வந்து கிளியர் ஆகிட்டோம்ல, அப்போ வந்து இந்த யூஜிடிஆர்பியோ எஸ்சிடியோ வைக்கிறப்ப நம்ம கிளியர் ஆயிடுவோம் அப்படின்னு அந்த மெத்தனை மட்டும் வந்து இருக்கக்கூடாது. சரியா? ஏன் அப்படின்னா இந்த எலிஜிபிள் டெஸ்ட் மாதிரி அது வந்து கிடையாது, நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி வந்து இந்த மாதிரி வந்து அது வந்து இருக்கும், நம்ம வந்து எழுதிடலாம் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சரியா? இங்கே வந்து வேறு, இது வந்து நான் தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எடுத்து வச்சது கல் தான். இன்னும் வந்து எத்தனையோ கல் வந்து இருக்குது, அத்தனை கல்லையும் தாண்டி வந்து வரணும். சரியா? அப்படிங்கிறப்ப அதுக்கு எவ்வளோ உழைப்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியராக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ உழைப்பை வந்து போடுங்க. அப்படின்றத தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேலையானது பணி நியமனம் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. சாதாரணமாக வந்து நினைக்காதீங்க. சரியா? மற்ற எக்ஸாம் மாதிரி வந்து நினைக்காதீங்க. கொஞ்சம் டஃப்பாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரியா? சும்மா நார்மலாக கேட்டாலே அது டஃப்பாக தான் இருக்கும். இவங்க இந்த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கை வேறு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 5% வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப மெயின்ஸில் வந்து நியமன தேர்வில் அதிகமான மதிப்பெண் வைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா போட்டி போடணும். ஏன்னா உங்கள் இதுக்குள்ளே ஒரு எவ்வளோ வேக்கன்சி கொடுக்குறாங்க. இப்போ வந்து எஸ்ஜிடி போடுறாங்க அப்படின்னா ஒரு 1000 வேக்கன்சி 2000 வேக்கன்சி தான் வந்து போடுவாங்க. அதுக்கு மேலெலாம் போடுறது கஷ்டம். அதே மாதிரி யூஜிடிஆர்பின்னா அதுவும் அப்படி தான் 2000 வேக்கன்சி அந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்குள்ளே உங்கள் மேஜர் எவ்வளோ வருது. இப்போ பேப்பர் 1க்கு அதாவது எஸ்ஜிடிக்கு வந்து பார்க்குறப்ப எல்லாமே சேமாக தான் இருக்கும். அது வந்து பிரச்சனை கிடையாது. இதுவே நீங்கள் யூஜிடிஆர்பி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வருஷம் வரப்போகிறது என்னது யூஜிடிஆர்பி தான். யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹிஸ்ட்ரிக்கு எவ்வளோ இருக்குது, தமிழுக்கு எவ்வளோ இருக்குது, இங்கிலீஷ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரியா? அப்போ பிரிச்சுருவாங்க ஒவ்வொன்றுக்கு இவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு. அப்படி உங்கள் வேக்கன்சி பார்க்குறப்ப சொற்ப வேக்கன்சியாக இருக்கும். 200 300 அப்படி தான் வந்துருக்கும். அப்போ உங்கள் வேக்கன்சி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்கள் கம்யூனலில் வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவலில் வந்து இருக்கும். அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ தயாராக வந்து இருக்கணும். சரியா? அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சாலிடாக ஒரு 8 மணி நேரம் இதுக்கே வந்து தனியாக வந்து ஒதுக்கணும். நல்லா வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒதுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிகிட்டே வந்துருக்கணும். பழைய கொஸ்டின் வந்து போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் வந்து எதில் இருக்குது அப்படின்னா இந்த கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து இருக்குது. கிளியர் பண்ணாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பேப்பர் 1 அடுத்து வந்து கிளியர் பண்ணிடுவேன், பேப்பர் 2 அடுத்து வந்து கிளியர் பண்ணிடுவேன், நான் சேர்த்து மெயின்ஸுக்கும் சேர்த்து நான் வந்து படிக்கணும். இப்போ வந்து நல்லா வந்து இதில் வந்து ஒரு பாடம் வந்து கற்றுக்கிட்டேன். நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ வந்து இதில் வந்து பாருங்களேன், இப்போ நான் வந்து பிசியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 75 மார்க் வந்து எடுத்தால் நான் வந்து செலக்டு. ஆனால் இதில் எத்தனை பேர் 74 மார்க் எடுத்து 73 மார்க் எடுத்து 72 மார்க் எடுத்து சரியா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குலாம் எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும். ஐயோ ஒரு கொஸ்டின் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குமே. ஒரு சில பேர்லாம் வந்து 75 மார்க் எடுத்து அப்படியே நிற்பாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்குலாம் வந்து அப்பா பாஸ் ஆகிட்டோம்ப்பா நல்ல வேலைப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 74 மார்க் எடுத்துவேன் 73 மார்க் எடுத்துவேன் 72 மார்க் எடுத்துவேன் மனநிலைமை எப்படி இருக்கும். கொஞ்சம் இருந்தால் எல்லாருமே பாஸுன்னு சொல்கிறாங்களே, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. 1 மார்க் நம்ம வந்து போட்டுருக்கலாமோ, 2 மார்க் போட்டுருக்கலாமோ. அது என்ன அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே தப்பு வந்து பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்பையோ இல்லை அப்படின்னா டெஸ்ட்டு போடாமல் டெஸ்ட் பேச்சே வந்து போடாமல் இந்த மாதிரி ஏதாவது தப்பு வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த தப்பை இந்த டைம் வந்து சரி பண்ணிக்கோங்க, மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து தேர்வு வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து உள்ளே இறங்கி நீங்கள் வந்து படிக்கலாம். சரியா? ரைட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போன டைம் வந்து டெட்டுக்குரிய பேட்ச் வந்து பேப்பர் 1க்கும் வந்து நடத்தினோம். அதே மாதிரி பேப்பர் 2க்கு வந்து சோசியலுக்கு மட்டும் வந்து பண்ணோம். சரியா? இதில் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் ஒரு விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன், இதை வந்து கேளுங்க. சரியா? என்ன அப்படின்னா இதில் ஒரு அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு ஆசிரியராக தான் இருக்காங்க. அவங்களோட ஏஜ் பொறுத்த வரைக்கும் 50+ ஆயிடுச்சு. 50+ ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெச்எம் தான். பசங்களும் நல்ல ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க. அவங்க நினச்சாங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த எக்ஸாமே தேவையில்லை,
எனக்கு இந்த வேலையே தேவையில்லை, நீ எலிஜிபிள் சொல்லாத, எனக்கு வந்து ஏன்னா சர்வீஸ் வந்து 50 வயசு ஆயிடுச்சு இல்லையா, இன்னும் என்ன சர்வீஸ் எவ்வளோ இருக்க போகுது, ஒரு 7-8 வருஷம் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க எழுதிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க பேப்பர் 2ல் வந்து வராங்க. சரியா, பேப்பர் 2ல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம் இல்லைப்பா, எனக்கு வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்குது, நான் எக்ஸாம் எழுதுவேன், நான் வந்து கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளியர் வந்து பண்ணிட்டாங்க. சரியா, அவங்க ஏஜை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சொல்லவே முடியாது. ஆர்வம் அவங்க முதல்ல பேசுகிறப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்பா எப்படியாவது நான் வந்து பாஸ் ஆகிடணும், அதுக்கு ஏதாவது வந்து பண்ணணும், அந்த வீடியோ அனுப்புங்க, இந்த வீடியோ அனுப்புங்க, அந்த பிடிஎஃப் அனுப்புங்க, இந்த பிடிஎஃப் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க. சரியா, அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பொறுமையாக இருந்து படித்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளியர் பண்ணிட்டாங்க, பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம பேப்பர் 2 பேப்பர் 1 கிளியர் பண்ணலை அப்படின்னா அப்போ நம்ம மேலே தப்பு வந்து இருக்குது. அந்த தப்பை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சரி பண்ணிக்கணும். சரியா, அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த பேப்பர் 1 பேப்பர் 2ல் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா, பேப்பர் 1 பேப்பர் 2ல் கிளியர் பண்ணவங்க மெத்தனமாக வந்து இருக்காங்க, நல்லா படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். நன்றி.